சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் தேவாரம் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றால் நம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பேரருள் கருணையினாலே இன்றைய தினம் இந்த திருவாதிரை கட்டளை என்று சொல்லப்படுகின்ற இந்த நன்னாளை நம்முடைய அருட்குருநாதர் சிவாக்கர தேசிக சுவாமிகள் நமக்கெல்லாம் அடையாளம் காட்டியிருக்கின்றார். இந்த நாளிலே, இந்த புண்ணிய திருநாளிலே அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவான பெருமானை நாம் தரிசித்து அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய அருளை பெற வேண்டுகின்ற இந்த நல்ல திருநாள். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேன் அடைந்த மா மலர் தில்லையுள் வரதர் பொற்றால் தொழ என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் வாக்கு. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் பொற்றால் தொழ. இந்த பிறவியே நமக்கு நடராஜ பெருமானுடைய திருவடிகளை தொழுவதற்காகவே வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. அதே வாக்கினை திருநாவுக்கரசு பெருமானும் இங்கு நமக்கு அருளி தந்திருக்கின்றார்கள். பாழை உடை கமுகோங்கி பல்மாடம் நெருங்கி எங்கும் வாழை உடை புனல் வந்தெறி வாழ்வயல் தில்லைதன்னுள் ஆழ உடை கலல் சிற்றம்பலத்தரன் ஆடல் கண்டால் பீலை உடை கண்களால் பின்னை பேய் தொண்டர் காண்பதென்னே. பாழை உடை கமுகு பாக்கு மரம் ஓங்கி பல் மாடம் நெருங்கி எங்கும். பாக்கு மரம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய உயரமான பாக்கு மரங்கள், பாலை உடைக்கூடிய அந்த பாக்கு மரங்கள், அந்த மரங்களுக்கு நிகராக ஓங்கிய மாடங்களை உடையது இந்த தில்லை சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற நகரம். நாம் இன்றைக்கி தான் நினச்சிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது, அன்றைய காலத்தில் ஏதோ ரொம்ப வறுமையிலே ஏழ்மையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிருக்கிறோம். இல்லை இல்லை அப்படிங்கிறார் நாவுக்கரசு பெருமான். அவர் சொல்கிறார், ஓங்கி பல் மாடம் நெருங்கி எங்கும். கூட்டம் கூட்டமாக நிறைய மாளிகைகள்
இந்த தில்லை சிதம்பரத்திலே இருந்திருக்கிறது. வாழை உடை புனல் வந்தெறி வாழ்வயல் தில்லை தன்னுள். வயலிலே வாழை மீன்கள் பாயுமா. நம்ம ஆற்றில் மீனை பார்ப்போம், அதே இன்னைக்கு அதிசயமாக இருக்குது. ஆனால் அன்றைய காலத்திலே வயல்வெளிகளிலே வாழை மீன்கள் பாய்ந்து குறுக்கும் நெடுக்குமாக ஓடி இருக்கு. இன்றைய விஞ்ஞான உலகத்திலே இன்றைய காலத்தில் இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த வயல்களில் விவசாயம் செய்யும் போது இந்த மீன்களை விடுவதனால அதற்கு இருக்கின்ற நுண்ணிய பூச்சிகளெல்லாம் அது உண்டு வாழ்கிறது. நமக்கு அந்த பூச்சிக்கொல்லியை தெரிப்பதற்காக இந்த மீனையே நாம் பயன்படுத்தி அதுவும் நமக்கு பொருளாக விளைகிறது இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய தினத்திலேயே இதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். வாழை உடை புனல் ஏந்தி எரி வாழ்வயல் தில்லை தன்னுள் ஆழ உடை கலல் சிற்றம்பலத்து அரண் ஆடல் கண்டால் பீலை உடை கண்களால் பெய்த்தொண்டர் காண்பது என்னே. அந்த சிதம்பரத்திலே தில்லையிலே இருக்கின்ற பெருமானுடைய அந்த திருவடி ஆழ உடை கடல் அப்படிங்கிறார். நம்மை ஆட்கொள்வதற்காகவே வந்திருக்கின்ற அந்த திருவடி அது சாதாரணமானதல்ல. நம்மை ஆட்கொள்ள வந்த திருவடி, நாம் சென்று சேரக்கூடிய திருவடி அப்படிங்கிறார். இதை காண்பதை விட இந்த பிறவியிலே வேறு பயன் என்ன அப்படின்னு கேட்கிறார். இது என்ன பெரிய அதிசயமா? ஒரு 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா ஈரோட்டில் இருந்தோ சேலத்தில் இருந்தோ பஸ் ஏறணும், சிதம்பரத்தில் கொண்டு போய் கோயில் வீதியிலேயே விட்டுறா. உள்ளே போனோம்னா சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே கரெக்டாக அர்த்தகாம பூஜை முடியும் போது வந்தோம்னா அவங்க ஒரு பக்கம் புளியோதரை கொடுப்பாங்க, ஒரு பக்கம் தயிர் சோறு கொடுப்பாங்க, ஒரு பக்கம் பால் கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு வரலாமே, இது என்ன பெரிய பிரமாதமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த தில்லையிலே உரைகின்ற அந்த பெருமானை ஆடும் அம்பலத்திலே உள்ள அவருடைய கலைகளை காண்பதற்காக அரும்பாடுபட்டவர்தான் நந்தனார். இந்த பிறவியிலே எப்படியாவது அவனுடைய திருவடியை கண்டுவிட வேண்டும் அப்படின்னு அவன் அந்த மாட வீதிகளை சுற்றி சுற்றி வந்தாராம். உள்ளே சென்று பெருமானை காண முடியவில்லையே, சிதம்பரம் செல்ல முடியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி பிறகு இறையருளால் அவர் இறைவனுடைய திருவடியையும் கண்டார், இறைவனுடைய திருவடி நீழலையும் சேர்ந்தார் அப்படின்னு. இப்போது இந்த உலகத்திலே எத்தனை 1000 பிறவிகள் இருக்கிறது அப்படின்னா 84 லட்சம் யோனிபேத உயிர்கள் இருக்கின்றனவா. ஊர்வன, நடப்பன, பரப்பன அப்படின்னு 7 வகை பிறவி 84 லட்சம் யோனிபேதங்களாக இருக்கின்றன. முட்டையிலே தோன்றுவது பறவைகள், வியர்வையில் மீன் போன்றவைகளாம். வியர்வையிலே தோன்றுவது கிருமிகள், பேன், மூட்டைப்பூச்சி, இதெல்லாம் வியர்வையிலே வரும். விட்டில் பூச்சி, மின்மினி பூச்சி வியர்வையிலே தோன்றுவது. தாவரங்களுடைய விதையிலே இருந்து தோன்றுவது தாவரங்கள், கர்ப்பப்பையிலே இருந்து தோன்றுவது விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் அப்படின்னு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனிபேதம் உயிர்கள் இருந்தாலும் அந்த சிதம்பரத்தை ஆடுகின்ற அம்பலவான பெருமானுடைய திருவடியை காண்பதற்கு எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சிருக்கு. சிதம்பரம்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் அந்த பெருமானை தரிசனம் செய்யணுங்கிற எண்ணமே பல பேருக்கு கிடையாது. அப்படி ஒரு செய்தியவே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நாமெல்லாம் போய் தொழுகின்றோமே, போய் அவனை பார்க்கின்றோமே அப்படின்னு சொன்னால் நாம் முன்பு செய்த தவத்தின் ஏட்டம், முன்னை செய் தவத்தின் ஏட்டம் முடிவிலா இன்பம் ஆர்ப்ப அப்படிம்பார். முன்பு நாம் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம், அந்த புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் சிதம்பரம் சென்று அங்கு இருக்கின்ற பெருமானை நாமும் தொழுது, அதைவிட முக்கியம் நல்ல அடியார்களோடு சேர்ந்து அந்த பெருமானை தொழ. அந்த பெருமானை நாவுக்கரசு பெருமான் போய் கண்டு அவனுடைய அருளை பாடி இருக்கின்றார். பொறுவிடை ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி புலி அதழன் உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கெல்லாம்
திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே. பொருவிடை ஒன்று உடை புண்ணியமூர்த்தி. போர்க்குணமிக்க காளை மாட்டை தன்னுடைய வாகனமாக கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்றார். அந்த மாடு மேலே யாராவது உட்கார முடியுமான்னு உட்கார முடியாது, அமர முடியாது. ஆனால் சிவபெருமான் அந்த காளை வாகனத்தின் மீதே அமரக்கூடியவன். பொருவிடை ஒன்று உடை புண்ணியமூர்த்தி. சிவபெருமானை தொழுவதை விட நமக்கு வேற எந்த புண்ணியமும் கிடையாது. ஒருவேளை கங்கை சிவபெருமானுடைய சிரசிலே இருந்து பொங்குகின்ற காரணத்தினால்தான் அது புண்ணியத்தை நல்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கின்றதோ என்னவோ. சிவபெருமானே புண்ணியன். நாம் வீடு கட்டணும்னு சொல்லுவோம், புண்ணியாக வாசம் செய்யணும், புண்ணியாக வாசம் செய்யணும். முதல்ல அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த துஷ்ட சக்திகள் அதெல்லாம் போகணும், விலகணும், அந்த எண்ணங்கள்லாம் போகணும்னு வாஸ்து செய்வாங்க, வாஸ்து சாந்தி. அதை முன்ன தூய்மை செய்யணும். இரண்டாவது என்ன பண்ணுவாங்க, அந்த புண்ணியனாகிய இறைவனை அந்த இல்லத்திலே எழுந்தருளச் செய்வதற்கு நல்ல ஹோமத்தை நடத்துவார், புண்ணியாவாசம். அப்படி அந்த இறைவன் புண்ணியன் எழுந்து அருள்கின்ற அந்த வீட்டில் இனிமேல் நாம் இருக்கிற ஒரு தைரியம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அச்சமில்லை, இறைவன் இருக்கின்றான் நமக்கு துணையாக அப்படின்னு. அப்படி அந்த புண்ணிய மூர்த்தி எப்படிப்பட்டவன்? புலி அதலன், புலியினுடைய தோலை அணிந்து கொண்டிருக்கின்றவன் அப்படிங்கிறார். உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கெல்லாம். உரு உடை, நல்ல அழகு மிக்கவர் உருவம். அம்பாளுக்கு, அம்பாளுடைய அழகுக்கு நிகர் எங்கேயுமே யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட அம்பிகை உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலத்துள். திருவுடை அப்படின்னா நிலைத்து நிற்கின்ற செல்வம். எது? நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வம் நிலை இல்லாது. போன தலைமுறையில் பெரிய ஜமீன்தாரை போல வாழ்ந்தவங்க இந்த தலைமுறை ஏழ்மையில் இருக்கலாம். இந்த தலைமுறையில் ஏழ்மையில் இருக்கிறவங்க அடுத்த தலைமுறையில் நல்லா படித்து பெரிய பட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் இது மாற்றமுடையது. ஆனால் நிலைத்து நிற்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அருளாகிய செல்வம், முக்தி அப்படிங்கிற ஞானத்தை தரக்கூடிய செல்வம்தான் நிலையானது. மற்றையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. அந்த செல்வம்தான், முக்தி தான் ஒரு மனிதனுக்கு தேவையானது. அந்த அருள் இல்லைன்னு சொன்னால் நாம் அவ்வுலகமாகிய இறைவனுடைய கடலை சென்று அடைய முடியாது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாய்ச்சுதம் என்று சொல்கிறார்கள். 4 வகையான முக்தி. உங்களுடைய பக்திக்கு ஏற்ற வண்ணம் அந்த முக்தியும் பிரிச்சுட்டாங்க. பக்தி ஒருவருக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தக்கவாறு தான் முக்தி அப்படின்னு முக்தியவே பிரிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு வகையான முக்தி இல்லை அப்படின்னு. சாலோகம், சாமீபம் அருகாமையிலே, சாரூபம் அப்படின்னு போய் இந்த ஆத்மா அந்த செய்த புண்ணியத்திற்காக சாமி ஒரு முக்தியை கொடுப்பாராம். போய் கொஞ்ச காலம் இருந்து அந்த அந்த இன்பத்தை அனுபவித்து மீண்டும் அதுக்கு நல்ல பிறவியை ஒன்று கொடுத்து போய் இந்த பிறவியாவது பார்க்கலாம். திருமுறையை தொட்டு படிக்கிறியா இல்லையான்னு பார்ப்போம். அடியாரோடு சேர்ந்து இருக்கிறியா இல்லையான்னு பார்ப்போம். அக்கிரமங்களை செய்யாமல் இருக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு அடுத்து ஒரு பிறவியை கொடுத்து பார்ப்பாராம். போய் பாரு அப்படின்னு. அதை தருவது மட்டும்தான் அவருக்கு வேலை. சாய்ஸ் 2 இருக்குது. அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காதது நம்ம வேலை. நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பாதைக்கு தக்கவாறு நமக்கு வினைகள் வந்து சேரும். வினைகளுக்கு தக்கவாறு மீண்டும் பிறவி இறைவன் நல்குவான். அப்படி அந்த நிலையிலே திருவுடை அப்படின்னா அந்த முக்தி மெய்ஞானம் அப்படிங்கிற அந்த நிலையை நோக்கி செல்கின்றவர்கள் அங்கே வாழ்கின்ற சிற்றம்பலத்திலே வாழ்கின்ற அந்த உன்னதமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய தேவைக்காக நாம் தொழில் செய்ய வேண்டும். அதுதான் பெரிய புராணம் சொல்லுது. யாராவது தொழில் செய்யாதீங்க, ஆண்டவனையே கும்பிட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு பெரிய புராணம் சொல்லலையே. அவர் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த தொழிலில் மீதமாகின்ற அந்த தொழிலில் இருந்து அவர் திருத்தொண்டு செய்வார். இது ஒரு பெரிய செயலா அப்படின்னு சொல்ல முடியாது. இது மாபெரும் செயல். அது செய்யவே முடியாது.
அதை செயற்கரிய செயலை செய்தார்கள் அந்த நாயன்மார்கள். இப்போ ஒரு அடியார் ஒரு கடை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்காங்க. நாம் போகிறோம், அடியாராக இருக்கிறோம், நாம் போகிறோம். அவர் போனவுடனே நமக்கு எடுத்து கொடுக்குறாரு, ஐயா இல்லை நீங்கள் வச்சுக்காங்க. அப்போது நமக்கு சங்கடம். என்ன சங்கடம்? எடடா இதுக்கு என்ன ஆதார விலையோ அதையாவது வாங்கிக்கலாமே, லாபம் இல்லைன்னா போதும், ஆதார விலையாவது வாங்கிக்கலாமே, இவர் போனால் சும்மா தூக்கி கொடுக்குறாரு, போகவே சங்கடமாக இருக்கே அப்படின்னு நாம் போக மாட்டோம் இல்லையா? சும்மா நாம் போனோம்னா என்ன ஆகும்? அவருடைய நிலை சொல்ல முடியாது. அப்போது இதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதெல்லாம் இறைவனுக்கு செய்கின்ற உபகாரங்களாக அவர்கள் தீர்மானித்துட்டார். அந்த நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு அவ்வளவு எளிதல்ல. படிக்கும்போதே நமக்கு ஒரு அச்சத்தை ஊட்டக்கூடியது. இப்படிலாம் முடியுமா, வாழ முடியுமா? முடியாது அப்படிங்கிறார். பட்டினத்தடிகள் சொல்கிறார், முடியாது அப்படிங்கிறார். இந்த நாயன்மார்களைப் போல என்னால் வாழ இயலாது அப்படிங்கிறார். ஆனால் அந்த நாயன்மார்களுக்கு காட்டிய அந்த நெறிதான் நமக்கு வாழ்க்கைக்கு காட்டிய நெறி. எது? அன்பு. இறைவன் பால் நீ செலுத்துகின்ற அன்பு. நீ அன்பினாலே நீ எதை செய்தாலும் ஈசன் ஏற்றுக்கொள்வான். அதை இப்படித்தான் செய்யணுமா இல்லை இவ்வளவுதான் செய்யணுமாங்கிறது தீர்மானத்தை நீ பண்ணிக்க. ஆனால் எடுத்த கொண்ட கொள்கையிலிருந்து மாறாது. என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுவேன், ஒரு பூதா வைப்பேன், இதுதான் என் தொண்டு, இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன். அப்படிதான் அந்த தொண்டை கூட விழாது செய்யணும். இல்லை இன்றைக்கி எங்கள் பிள்ளை பெரிய பிள்ளையாயிட்டா, அதனால் நான் போகக்கூடாது, நான் செய்யக்கூடாது. என்னங்க இந்த நாளில் கூட நீங்கள் போகணும்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு போய்த்தான் ஆகணும். பக்தி உள்ள அடியார்களுக்கு இங்கே அந்த விதியே கிடையாது. அடியவர்களுக்கு அந்த விதியே கிடையாது. நித்திய வழிபாட்டில் உள்ளவங்க. இது பொதுஜனங்களுக்கு வேணால் பொருந்தும். இவன் கோயிலுக்கே போக மாட்டான், அதிசயமாக போவான். இந்த சனி பிரதோஷம் வந்தால் போவா, இந்த பகையெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் காலபைரவர் பூஜை வந்தால் போவா, சில பேர் சனிக்கிழமை கண்டா போவா, சில பேர் திங்கக்கிழமை கண்டா போவா. ஆனால் அடியவர்கள் அப்படி இல்லை. எந்த காரியம் நடந்தாலும் சரி, நித்தமும் என் பெருமானுடைய வழிபாடு எனக்கு அதுதான் முக்கியம். இதெல்லாம் ரெண்டாவது. நான் பெருமானுக்கு செய்கின்ற வழிபாடு முதல்ல, இதெல்லாம் ரெண்டாவது. இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, எனக்கு எப்படி தீட்டாகும் அப்படின்னு. என்ன இப்படிலாம் பேசுகிறார் இவர் அப்படின்னா, ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சகர் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். ஒரு அர்ச்சகர் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் தாயார் இறந்து விடுகிறார். தாயார் இறந்து விடுகிறாருன்னா இவர் என்ன பண்ணணும்? அப்போ உனக்கு 6 மாதம் அடைப்பு, 3 மாதம் அடைப்புங்கிற மாதிரி அர்ச்சகருக்கு ஒரு 6 மாதம் அடைப்பு போடுங்க. என்ன ஆகும் கோயில்? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? 10 நாள் வச்சு அந்த 10 நாளுக்குள்ளே என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவார் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஏன்னா அவங்க நித்திய வழிபாட்டில் இருக்கிறவங்க, நியமத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. அதுபோல் நல்ல அடியார்கள், நியமத்தை கடைபிடிக்கின்ற அடியார்கள். அரணை அச்சிப்போருக்கு ஆசுவாசம் இல்லை. அரணை அச்சிப்போருக்கு ஆசுவாசம் இல்லை. அவங்களுக்கு ஏது குற்றம்? அவங்க தான் சதா சர்வகாலமும் திருநீர் நெத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த திருநீர் பொக்கணும் ஒன்று கையிலேயே வச்சுருப்பாங்க. கங்காளன் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே ஆமாகில். அந்த திருநீர் குறைஞ்சி வச்சுன்னா உடனே பை வச்சுருப்பாங்க. உடனே எடுத்து திருநீர் எடுத்துப்பாங்க. தங்கா வினைகளும் சாரும் சிவகதி. இதனால் என்னப்பா ஆகுது? உன்னுடைய வினை அங்கே சிவகதிக்காய், உன்னை செய்த வினைகள்லாம் அங்கே கழிந்து போகுதான். இப்படிலாம் இருந்தார்கள் அடியார்கள். இன்னமும் இருக்கிறார்கள் நல்ல அடியார்கள். நாம் இருந்தார்கள்னாவே அங்கே அடுத்து இல்லைன்னு ஒன்று ஆய்ப்படுது. இன்னமும் இருக்கிறார்கள் நல்ல அடியார்கள். அப்படி இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. எங்கு பார்த்தாலும் உளவாரப்படி, எங்கு பார்த்தாலும் திருவாசகம் முற்றுவதல், எங்கு பார்த்தாலும் இல்லந்தோறும் திருமுறை, எங்கு பார்த்தாலும் பெரிய புராண வகுப்பு அப்படின்னு எங்கு பார்த்தாலும் யாத்திரை. நாங்கள் ஃப்ரீயாவெல்லாம் தனிதான் ஓடிட்டு இருந்திருப்பாங்க, விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, கொத்து வேலை கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாலும் கூட்டம் கூட்டிடுவாங்க. என்னப்பா நாங்கள் கோயில் திருத்தல யாத்திரை போகிறோம், இன்னைக்கு சிதம்பரம் இதுக்கு கும்பகோணம் 2 நாள் போட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் போனாங்க. காசே கையில் இருக்காது. எப்படியாவது அந்த ஆண்டவனை தரிசித்திட வேண்டும், நாமும் இந்த ஸ்தலங்களெல்லாம் பார்த்திட வேண்டும் அப்படின்னு.
இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, இன்றைக்கெல்லாம் எல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி வந்தவொடனே சிவனடியார் ஆனவங்க வந்தவொடனே 4 புஸ்தகத்தை படித்து 4 விஷயத்தை தெரிஞ்சு விட்டோன்னே உனக்கு என்ன தெரியும் அது தாத்பரியத்தை பற்றி, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு முறையாக பெரியவர்களிடத்தில் அமர்ந்து அந்த பெரிய புராணங்களை செவிமடுத்து அந்த பெரிய புராணத்தில் அடியார்கள் இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்களா, நாயன்மார்கள் இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்களா, நாமளும் இப்படிலாம் கோயிலுக்கு போகணுமா, நாமளும் இப்படிலாம் உழவாரம் பண்ணணுமா, நாமளும் இப்படி திருவாசகம் படிக்கணுமா அப்படின்னு வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. இந்த குறைந்து வந்திருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நிலையில் நின்றால்தான் நமக்கு அந்த மெய்ஞானம் முக்தி அப்படிங்கிற நல்ல நிலை கிடைக்கும். இதை சொல்லும் போதே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அடடா இப்படியும் ஒரு பொற்காலங்கள்லாம் இருந்ததே அப்படின்னு. இன்றளவும் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த மனதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், வேண்டாம் இந்த தவறான வழியிலே இந்த பாதையிலே போகாதே, இறைவனை நாடு, ஆண்டவனை அர்ச்சனை செய், உனக்கு ஞானம் முக்தி பிறவாத நெறி. முக்தின்னு நினச்சக்கூடாது, பிறவாத நெறி, மீண்டும் பிறவிக்கு வராத நிலை. அந்த நிலையை தருகின்றவன் தான் சிவபெருமான். திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் 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 கொண்டு மற்ற இனி காண்பதென்னை. அவனுடைய தூக்கிய திருவடியை பார்க்கறத தவிர வேற ஒரு சிறப்பு இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்ட்டார். அதனால் நீங்கள் இன்றைக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் செய்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். இன்றைய தினம் இந்த திருவாதிரை என்று சொல்லப்படுகின்ற பெருமானுக்கு உகந்த இந்த நன்னாளிலே அந்த பெருமானுடைய வேள்வி அபிஷேகங்கள், அதைத் தொடர்ந்து நடராஜமூர்த்தியினுடைய அபிஷேகங்கள், பெருமானுடைய தரிசனம், தில்லையிலே அம்பலத்திலே வீட்டிருக்கின்ற பெருமான் எப்படி அணிகலன்களை அணிந்து கொண்டு அங்கே இருக்கின்றாரோ அதுபோல கொங்கு சிதம்பரம் என்ற வகையிலே இங்கு பெருமான் எழுந்து அருளி இங்கு காணுகின்ற அவனுடைய அந்த நல்ல காட்சி, தூக்கிய திருவடியினுடைய இந்த கோலம், இதெல்லாம் பக்கத்தில் போய் பார்த்துருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். தொடுத்த மலரொடு தூபமும் சாந்தும் கொண்ட பொழுதும், தொடுத்த மலரொடு தூபமும் சாந்தும் கொண்ட பொழுதும் அடுத்து வணங்கும் அயனொடு மாழுக்கும் காண்பரியான் பொடி கொண்டணிந்து புண்ணாகிய தில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே. தொடுத்த மலரோடு தூபம், சுவாமிக்கு நல்ல குங்குளியம், அகில் புகை, அப்புறம் நல்ல சந்தனம் சாந்து கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனொடு மாழுக்கும் காண்பரி. பெரிய தேவர்கள் என்று போற்றப்படுகின்றவர்களெல்லாம் இந்த பெருமானைத்தான் வந்து தொழுகின்றார்கள். அடுத்து வணங்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்துன்னா அணுகி அவர்களை சென்று வணங்குகின்ற தன்மை யாரு? திருமாலும் நான்முகனும் காண்பு அறியாதவன். அந்த பெருமானை நாம் சென்று வணங்குகின்ற பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். பொடிகொண்டு அணிந்து புன் ஆகிய தில்லை சிற்றம்பலவன். இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பொன்னாலே வேயப்பட்ட ஓடுகளை உடைய தில்லை சிதம்பரத்தில் இருக்கிறான். அவருடைய ஓடே தங்கத்தினாலே போர்த்தப்பட்டிருக்குதான், பசும்பொன். அப்பேற்பட்டவனா? அவருடைய மாளிகையே தங்கத்தினாலே கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும். ஆனால் அப்பேற்பட்டவன் அணிந்திருக்கிறது எது தெரியுமா? சுடலை சாம்பல், சுடுகாட்டு சாம்பலை அணிந்து கொண்டிருக்கின்றார். எது நித்தியமோ அந்த நித்தியம்தான் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடும். எதையெல்லாம் நாம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோமோ அதையெல்லாம் நான் விரும்புவேன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமான். அதனால தான் எருக்கம்பூவை அவன் ஏற்றுக்கொள்கிறான், உம்மத்த மலர்களை ஏற்றுக்கொள்கிறான். இப்பேற்பட்ட இறைவன் கருணை வயமானவன் பொடிகொண்டு அணிந்து பொன் ஆகிய தில்லை. அவனுக்கு பெரிய செல்வந்த பெரியவன் இவனாக இருக்கவும் தெரியும், எளியோருக்கு எளியவனாக இருக்க தெரியும். உடுத்த துகில், அவனுடைய துகில் பார்த்தா புலியினுடைய தோலை அணிந்து கொண்டிருக்கின்றவன் அப்படின்னு சொல்றார். இதே முதல் பாட்டில் சொல்றார், பீழை கண்களால் பின்னை பேய்த்தொண்டர் காண்பதென்னே. தொண்டர் அப்படிங்கும்போது பேய்த்தொண்டர் அப்படிங்கிறார். இந்த பேய் அப்படிங்கிற பொருளுக்கு 2 பொருள் உண்டு. பேய் அப்படின்னா சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல,
காற்று பேய் காற்றா இருந்தது. அதாவது பயங்கரமான பெரிய அப்படின்னு. பேய் மழை பெஞ்சுது, மழையாது அப்படிம்பாங்க. அச்சுறுத்தக்கூடிய வண்ணம் பெரிய மழை மகத்தானதாக இருந்தது. அப்போது இந்த பேய் அப்படிங்கிற அந்த பொருளுக்கு 2 பொருள் உண்டு. பெரிய அப்படின்னு, பெரிய தொண்டர்கள் அப்படின்னு. அப்பேற்பட்ட தொண்டர்கள், பெரிய தொண்டர்கள் அப்படிங்கிறார். இன்னொரு பொருள் உண்டு. இந்த பேய் பிடிச்சிக்கிட்டா அவ்வளோ சீக்கிரம் போகாது. பேய் பிடிச்சிருச்சாட்டக்குது இருக்கு அப்படிம்பா. ஏன்? அது போய் பிடிச்சிக்கும். பிடிச்சிருச்சுன்னா போகாது. அதை போய் மறுபடியும் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி அது பேயை ஓட்டுறதுக்கு அதுக்கு பிரம்பு எடுத்து அதற்கு உண்டான அந்த எருக்கங்குச்சியோ எதையோ ஒன்று எடுத்து அதை அடித்து நீ போறியா போறியா போறியான்னு அவர் ஓட்டுவார் உடுக்கையை எடுத்து. அப்புறம் உனக்கு என்ன ஆசை சொல்லு, உன் ஆசையை நிறைவேற்றிட்டா நீ போயிடுறியா அப்படின்னு. அதே மாதிரி இந்த அடியார்களும் அப்படி போய் பிடிச்சிக்குவாங்களாம். நீ போயிடுறியா 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 போயிடுற. சரி, ஒன்று ஆசை என்ன சொல்லு. சிதம்பரத்திலே ஆடுகின்ற அம்பலவான பெருமானுடைய கடல் தான் என்னுடைய ஆசை. அவனுடைய திருவடியை போய் சேரணும். போய் சேர்றேன்னு சொல்லுங்கள், நான் போயிடுறேன். அடியார்கள் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அம்பலவான பெருமானுடைய திருவடியை போய் சேருவது அப்படின்னு சொன்னால் நான் போயிடுறேன், விட்டுறேன். இல்லைன்னா விடமாட்டேன், நீ என்ன பண்ணாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த அடியார்கள் போய் தொண்டர் காண்பதென்னே அப்படிங்கிறார். வைச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன் அணித்தில்லை அம்பலத் தாடுகின்ற பிச்சன் பிறப்பிழி பேர்நந்தி உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே. வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய. இந்த பொருள் அப்படின்னு சொல்கிறது எது தெரியுமா? நாம் நினைக்கிற இந்த பொன்பொருள் இல்லை, நமச்சிவாய என்கின்ற இந்த பொருள் நமக்கு ஆகும். எதுக்கு ஆகும்? இதுதான் இந்த பிறவிங்கிற கடலில் இருந்து நம்மை மீட்டு இறைவன் திருவடிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு ஆகும். அதை தான் சொல்கிறார். இந்த கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய பதிகத்தை பாடி கல்லிலை தெப்பமாக மிதந்த கரை சேர்ந்தார் அப்படின்னா அதற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், இதை பெரிய அதிசயமாக எண்ணாதீர்கள். இந்த பிறவிங்கிற கடல்ல இருந்தே இந்த நமச்சிவாய மந்திரம் ஒருவனை கரையேற்றி விடுமே. அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண கருங்கடலிலே இருந்து அவர் மிதந்து வந்தது பெரிய அதிசயமா இல்லை அப்படிங்கிறார். அப்போது அந்த பொருள் எது அப்படின்னு சொல்கிறார்? நம்முடைய பேலன்ஸ் அதாங்க, சேர்த்து வச்சுக்காங்க. எப்படி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக இப்போ வயது ஆகுது, பிள்ளைங்க அவங்கவுங்க வழியை பார்க்க போயிடுவாங்க. நம்ம கையில் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் தானே நமக்கு ஒரு பிடிப்பான இருக்கும். வேண்டாம் ஐயா, நாளைக்கு ஒரு பேர குழந்தையே வரான், ஒரு பிஸ்கட் வாங்கிக்கான்னு கொடுத்தோம்னா தானே ஒரு இதாக இருக்கும், குழந்தை தாத்தான்னு ஓடி வருவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி உள்ளவங்க சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? அதுபோல் இந்த தேகம், இந்த உடல், இந்த 5 புலன்களும் நன்றாக இருக்கும்போதே நமசிவாய 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 நமசிவாயன்னு அந்த நாமத்தை சேர்த்து கொண்டே டெபாசிட் பண்ணு அப்படிங்கிறார். ஏன்? இதுதான் இந்த உடலில் இருந்து இந்த உயிர் பிரிந்து போகும்போது கூட வருவது பற்றி தொடர்வது பாவ புண்ணியம். அதில் இந்த புண்ணியம் சிவபுண்ணியம். இறைவனுடைய நாமத்தை சதா ஜபித்து கொண்டிருப்பது சிவபுண்ணியம். இந்த புண்ணியம்தான் உன் கூட வரும், வேற எதுவுமே கூட வராது. வைத்த பொருள் நமக்கு உண்டு என்று நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு சொல்றார். அச்சம் அளித்தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அச்சம் ஒழித்தேன். எனக்கு இது இவர் சொல்கிறது கரெக்டா? இந்த நமச்சிவாய மந்திரம் நம்ம கொண்டு போய் வீடு சேர்த்துருமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் கிடையாதுங்க, உறுதியாக சொல்கிறேன்கிறார். அச்சம் ஒழித்தேன் ஒழித்தேன் அணித்தில்லை அம்பலத்து ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிழி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த அப்படிங்கிறார். பிச்சன் சுவாமி தங்கத்தகட்டில் ஓடு வேய்ந்து அதிலே இருக்கின்ற அம்பலவான பெருமானே பேர் அவருக்கு. ஆனால் இங்கே சொல்கிறார் பிச்சன் அப்படிங்கிறார். அவன் பிச்சை ஏற்கக்கூடியவன், ஆனால் பிறப்பு இல்லாதவன்.
பிறப்பு இல்லாதவன்னா அப்போ பிறப்பு இருப்பவர்கள் ஒருவர் இருப்பார், தெரியும் இல்லையா? 10 அவதாரம் எடுத்திருக்கிறார். நான் சமயமாக இதுக்காக சொல்ல, அப்பேற்பட்டவனும் வணங்கக்கூடியவன் இவர். ஆனால் இந்த பிறப்பே இல்லாத ஒருவன் இருக்கின்றான், இறப்பு இல்லாதவன் பிறப்பு இல்லாதவன் இருக்கிறான். பிச்சன் பிறப்புளி. இவன் அப்பேற்பட்ட பொன்னம்பலத்திலே ஆடுகின்றானே, ஏன் பிச்சை எடுக்கணும்? பிச்சன் ஏன் இவன் அப்படிங்கிறார். அவருடைய கையிலே இருப்பது பிரம்ம கபாலம். நம்முடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மனுடைய கபாலத்தை இவர் வச்சிருக்கிறார். அவர் தலையெழுத்து இவர் கையில் இருக்குது, நம்ம தலையெழுத்து அவர் கையில் இருக்குது. வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பை ஊர் வாழ் சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பை ஊர் வாராமல் கா அப்படிங்கிறார் பட்டினத்தடிகள். என்னுடைய தலையெழுத்தை எழுதி எழுதி பிரம்மனுடைய கை சலித்து விட்டது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த பிரம்மனுடைய கபாலத்தை இவர் வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவருடைய சென்று இந்த உயிரினங்கள்லாம் இப்படி மீண்டும் மீண்டும் பிறவிங்கிற துன்பத்திலே அல்லல் படுகிறதேன்னு இவர் போய் அவருடைய வினைகளெல்லாம் வாங்குறாராம். போடுங்க உங்கள் வினைகளெல்லாம் இந்த பிரம்ம கபாலத்தில் போடுங்க, உங்கள் வினை இன்றோடு முடியட்டும், நீங்கள் நற்கதியை பெறுங்கள் அப்படிங்கிறார். பிச்சன் பிறப்பு இழி பேர் நந்தி உந்தியின் மேலசித்த. இறைவனுடைய பேர் நந்தி. நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். அவர் பேர் தாங்க நந்தி. அந்த பேர் தான் பின்னாடி இவருக்கு வந்தது. சண்டீசன்கிற பட்டம் சாமி தான் தரார், நந்தீசன்கிற பட்டம் சுவாமி தான் தரார். இந்த நந்திங்கிற முதல் பேர் யாருக்கு இருந்ததுன்னா சிவபெருமானுடைய பேர் தான் நந்தி. இன்றைக்கி நாவுக்கரசர்னு ஒரு பேர் இன்றைக்கி எல்லாருக்கும் வச்சுருப்பாங்க. உன் பேர் என்ன? திருநாவுக்கரசர். திருநாவு அப்படிம்பாங்க பாதி பேர். சில பேர் அரசு அப்படின்னு கூப்பிடுறாங்க சில பேர். அப்போ இவங்க பேருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பேர் இருந்தது. யார் அப்படின்னு சொன்னால் அப்பர் சுவாமிகளுக்கு தான் திருநாவுக்கரசர்னு. அப்போ அப்பர் சுவாமிகளுக்கு முன்னாடி யாருக்கு அந்த பேர் இருந்ததுன்னா யாருக்கும் கிடையாது. ஏன்னா ஓங்கும் நாவினுக்கு அரசு என்று அந்த நாமத்தை சூட்டியவன் சிவபெருமான். அப்படி முதல் நாமம் யாருக்குன்னா திருநாவுக்கரசருக்கு தான் இருந்தது. அதுபோல் இந்த நந்திங்கிற நாமம் முதல்ல யார்கிட்ட இருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் இருக்குது. சிவபெருமான் நாமம் தான் அவருக்கு. வரதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிங்க வரும். காதலாகி கசிந்து நாம வரதன் அப்படின்னாவோ வரதராஜ பெருமாள் அப்படின்னு போவோம். வரதன்னா வரதராஜ பெருமாளை குறிக்க முடியும். ஆனால் சிவபெருமானுடைய நாமம் வரத்தை நல்குகின்றவன் வரதன், வரத்தை தரக்கூடியவன் வரதன். அவனுடைய நாமம் நமச்சிவாயன்னு சொல்கிறார். அதுபோலத்தான் அந்த நாமம் இங்கே வரதராஜ பெருமாளுக்கும் சேரும். இறைவன் முதலே இருக்கின்ற அந்த முடிவில்லாத மூர்த்தி அவன் உந்தியின் மேல் அசைத்த இந்த தொப்புளுக்கு மேலே நம்ம அந்த கச்சி என்று சொல்லி அப்படி கட்டியிருப்பார். நமக்கு தெரியும், இந்த அடியார்கள்லாம் வெட்டி கட்டும்போது அதுக்கு மேலே மறுபடியும் கட்டுவாங்க. கச்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே. இதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன நான் காணும்? நாவுக்கரசு பெருமான் போய் தில்லையிலே சிதம்பரத்திலே போய் பெருமானுடைய அந்த ஆடை புலித்தோலை கண்டிருக்கிறார். அவருக்கு அணிந்திருக்கின்ற அந்த கச்சின் அழகை கண்டிருக்கிறார். தூக்கிய திருவடியை கண்டிருக்கின்றார். அவர் உடன் இருக்கின்ற உருவம் நல்ல அழகுடைய அம்பிகையை கண்டிருக்கிறார். இத்தனையும் பார்த்துருக்கிறார். நாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்காங்க, என்னப்பா பார்த்தேன்? நடராஜர் பார்த்தேன். வேற என்ன நடராஜரை பார்த்தேன், அவ்வளோதான். ஆனால் நாவுக்கரசர் இவ்வளவு நான் பார்த்தேங்கிறார். இத்தனையும் அவனுடைய திருவடியை பார்த்த பின் இந்த கண் கொண்டு மற்றும் ஒன்று காண்பதென்னே. நான் பார்க்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? அவன் அணிந்திருந்த அந்த கட்சி எவ்வளோ அழகாக இருக்கிறது. புலித்தோல் அவர் எவ்வளோ அழகாக இருக்கிறது. நல்ல நீரில் நெற்றியிலே பொடியறிந்த நீர் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறார். அவர் என்னென்ன பார்த்தாரோ அத்தனையும் சொல்கிறார். செய்கின்ற நீளம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பழவன் மைங்கின்ற ஒன் கண்மலை மகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நெய்கின்றெறியும் விளக்கொத்த நீல மணிமிடற்றான் கைங்கின்ற ஆடல் கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே. நெய்கின்ற நீளமலர் வயலிலே காணக்கூடிய கொடிப்பூ. இந்த பூவில் 6 வகையான பூ சொல்கிறார். யார்? தெய்வ சேக்கிழார் பெருமான் முருகநாயனாருடைய வரலாறை சொல்லும்போது சொல்கிறார். கொடிப்பூ, கோட்டுப்பூ, அப்புறம் மரத்திலே உள்ள பூ, மொத்தம் 6 வகையான பூக்கள் விடுறதா.
அதில் இந்த கொடிப்பூவாக விரும்புகின்ற நீலோத்பலம் அப்படிங்கிற மலர், நீல நிறத்தை உடைய அந்த மலர் பூத்து குலுங்குகின்ற இடம் இந்த தில்லை சிற்றம்பலம். மயங்கின்ற ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்திருக்க, நல்ல மையை தீட்டி அழகிய கண்களை உடைய, நல்ல அழகினை உடைய அம்பிகை பெருமானை கண்டு அவர் என்ன பண்ணுறாங்களாம், மகிழ்ந்து அப்படியே நிற்கிறாங்களாம், செய்வதறியாமல் நிற்கிறாங்களா. எவ்வளவு அழகு சுவாமி அவர். அப்படி இந்த அவர் ஆடி அப்படி இந்த நின்னார்னா அடடா அந்த அழகை காண்பதற்கு அப்படின்னு சொல்லி அம்பாலே சொக்கி போய் நிற்கிறாங்களாம். அதனால தான் அம்பாளுக்கு என்ன பேர், சிவகாம சுந்தரி. காமம் அப்படின்னா இச்சை, காமம் அப்படின்னா இச்சை. ஆனால் நமக்கு இச்சை எதில் இருக்குது, நல்ல ஒரு வீடு கட்டணும். வீடு இருக்கிறவங்களுக்கு வாசல் முன்னாடி ஒரு கார் நிறுத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும். கார் இருக்கிறவங்களுக்கு என்ன, நல்ல தோட்டம் துறவு வாங்கி போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படின்னு நமக்கு ஒவ்வொரு ஆசை இருக்குது, இச்சை இருக்குது, தேவைகள் இருக்குது. பவுன் விலை இப்போயே 1,00,000 பக்கமாக வந்துருச்சு. ஒரு 25 பவுன் வீட்டில் வாங்கி நம்ம வச்சுருந்தா, நம்ம அப்பா வச்சுட்டு போயிருந்தாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். நாம் வாங்கி வைக்க மாட்டோம்னு நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம அப்பா வாங்கி வச்சுட்டு போயிருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம். இப்படி கொண்டாந்து விட்டுட்டார அப்படின்னு. ஆனால் அம்பிகைக்கு அதெல்லாம் ஆசை இல்லையா. சிவகாம சுந்தரி, சிவபெருமான் மேலே அவருக்கு இச்சை. அந்த பெருமானை தவிர அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. அந்த பெருமான் மேலே கொண்ட அன்பு, அதை தவிர அம்பாளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்படிதான் நாமளும் இருக்கணும். மை நின்று ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, நீங்கின்றி எரியும் விளக்கு ஒத்த நீல மணிமடற்று. அவருடைய கண்டத்தும் கருத்து போய் கிடக்கும். ஆழகால விஷத்தை அருந்திய காரணத்தினாலே அது கருத்து இருந்தாலும் அது ஒளிர்கின்ற தன்மை உடையதாக இருக்கும். பாம்பினிடத்திலே இருந்து தோன்றுகிறது விஷம். விஷம் சேர சேர என்னாவது அது மணி போல உருவம் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த மணிக்குத்தான், மாணிக்கத்துக்குத்தான் அந்த பாம்பையே கொல்ல போவாங்க. ஒரு உயர்ந்த பொருள் ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுனால அந்த பொருளாலேயே அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். நாம் நினைக்கிற அந்த பொருள் இருந்தால் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம், அந்த பொருளே ஆபத்தாக வந்துடும் இல்லையா. இன்றைக்கே நமக்கு தெரியும். ஆமாம், முதியோர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், தாத்தா பாட்டி பெரியவங்க வீட்டில் 2 பேர் தான் தனியாக இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிரமம். அப்போ பொருளே ஆபத்தாக முடிகிறது. ஆனால் அந்த ஒளிர்கின்ற அந்த நஞ்சை கண்டத்திலே அறிந்த பெருமான் அவன் ஆடல் கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே. ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன் தேனொத்தெனக்கினி யான் தில்லை சிற்றம்பலவன் எம்கோன் வானத்தவர் உய்யவன் நெஞ்சை உண்ட கண்டத்திலங்கும் ஏனத்தை ஈறு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே. ஊனத்தை நீக்கி உலகு அறிய என்னை ஆட்கொண்டு. ஊனம்னா குற்றம். ஊனம் அப்படின்னா குற்றம்னு பொருள். என்ன குற்றம்? ஊனத்தை நீக்கி உலகு அறிய என்னை ஆட்கொண்டவன். சொல்றது யாரு? திருநாவுக்கரசு பெருமான் சொல்றாரு. திருநாவுக்கரசு பெருமானுக்கு என்ன ஊனம்? அவர் முன்ன சமணம் அப்படிங்கிற ஒரு சமயத்தை சார்ந்திருந்தார். அந்த நெறியை அவர் பின்பற்றி இருந்தார். அந்த நெறியிலே இருந்து இறைவன் அவரை காப்பாற்றுவதற்காக சூளை அப்படிங்கிற ஒரு நோயை கொடுத்து அவரை ஆட்கொண்டாராம். அவரை ஆட்கொண்ட பெருமான் அப்படிங்கிறார். இது எப்படின்னா உலகறிய அப்படின்னார். அவர் ஆட்கொண்டா மட்டும் போதுமா, இவருடைய பெருமையை இந்த உலகமெல்லாம் அறிய செய்தாராம். இந்த நாவுக்கரசர்னு ஒருத்தர், இந்த மருள்நீக்கியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தர்மசேனரானார். அந்த தர்மசேனர் இப்பொழுது இறைவனாலே நாவுக்கரசருங்கிற பெயரை பெற்று விட்டார். ஆனால் இந்த நாவுக்கரசு பெருமானை அந்த பல்லவ மன்னன் சமணர்களோடு சேர்ந்து பால் சோற்றிலே நஞ்சை கலந்து கொடுத்தான். அந்த பால் சோற்றை அருந்தி அந்த நஞ்சு அவரை ஒன்றும் செய்யவில்லை. இது உலகமெல்லாம் பரவுது. அவரை கொடிய பட்டத்து யானையை கொண்டு ஏவி விட்டார். அந்த யானை ஏவியவர்களை திரும்ப தாக்கியது. இது உலகமெல்லாம் பரவுது. அவரை கல்லிலே கட்டி கடலிலே இட்டார். சுண்ணாம்பு கால்வாயிலே வைத்து சூளையிலே வைத்து 7 நாட்கள் எரிவிட்டார். ஆனாலும் பின்னும் அவர் எழுந்து வந்தார்.
இறைவன் இப்படி ஒவ்வொரு முறையும் அவருடைய புகழை இந்த உலகத்துக்கு செய்கிறான். இன்றைக்கி மாதிரி இல்லை, ஒரு செயல் நடந்ததுன்னா உடனே செல்ஃபோனில் படம் பிடிச்சி உடனே யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டு விட்டாங்கன்னா சல்லுன்னு போயிடுது. அப்போது ஒரு செய்தி இங்கே நடக்குதுன்னா இது பக்கத்து ஊருக்கு போய் சேராது, அங்கே போய் சேர்றதுக்கு 1 மாதம் ஆகும். அப்படியே சேர்ந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாமல் போயிடும். ஆனால் இவருடைய பெருமையை இப்படி சுவாமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலை நடத்தி நாவுக்கரசு பெருமானுடைய பெருமையை இந்த உலகமெல்லாம் அறிய செய்தார். அதனால தான் எங்கேயோ இருந்த அப்பூதி அடிகள் அங்கே இப்படி பண்ருட்டியில் அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் திரு அதிகை வீரட்டானம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாராம்பா. அந்த நாவுக்கரசர் பெருமானை பல்லவர்களும் சமணர்களும் சேர்ந்து இந்த செய்திருக்கிறார்கள். அவர் ஆண்டவனுடைய அருளாலே இப்படி வந்தார்னு சொல்லி அவருடைய பெருமையை நன்கு உணர்ந்து அவருடைய பெயரிலேயே அவர் மடங்கடை வைத்தார். அப்படி இறைவன் ஊனத்தை நீக்கி உலகு அறிய என்னை ஆட்கொண்டவன் தேன் ஒத்து எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலத்து எம்கோன், என்னுடைய தலைவன் அவன்தான் அப்படிங்கிறார். அவருக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு தலைவன் யார்? சிவபெருமான். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கலாம். சிறார்களை கேட்டால் அவங்க ஒரு தலைவர்கள் சொல்லுவாங்க, வாலிபர்களை கேட்டால் அவங்க ஒரு தலைவர்கள் சொல்லுவாங்க, அரசியலில் இருக்கிறவங்களை கேட்டால் அவங்க ஒரு தலைவர்களை சொல்லுவாங்க. ஆனால் திருநாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், என்னுடைய தலைவன் அவன் தில்லை சிற்றம்பலத்திலே ஆடுகின்ற கூத்தப்பெருமான் தான் என்னுடைய தலைவன் அப்படிங்கிறார். எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தேன் ஒத்து எனக்கு இனியான். தேன் எப்படி இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டா தித்திப்பாக இருக்கும், ஆனால் அது தானும் கெடாது, தன்னை சார்ந்திருப்பவரும் கெடாது பாதுகாக்கும். அப்படி நான் அவரை சார்ந்து விட்டேன், அவன் என்னை பாதுகாக்கின்றான். நான் கெட்டுப்போகாத வண்ணம் என்னை அவன் பாதுகாக்கின்றான். நான் இந்த உலக விஷயங்களிலே வீழ்ந்து விடாமல் என்னை ஞானத்தின் பாதையிலே அழைத்து கொண்டு செல்கின்றவனாக இருக்கின்றான் அப்படின்னு தேனொத்து எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன் எம்கோன் வானத்தவர் உய்ய வண்ணஞ்சை உண்ட கண்டத்து இளங்கும். இந்த தேவர்கள் அந்த ஆழகால விஷத்தை அந்த பார்க்கடலிலே கடைகின்றார்கள் அமிர்தம் வேண்டி. ஆனால் அங்கே என்ன வருது? ஆழகால விஷம் வருது. ஆனால் சுவாமி என்ன பண்ணுறாரு? அந்த தேவர்களுடைய அச்சத்தை நீக்குவதற்காக அந்த நஞ்சை தானருந்தி அவர்களை வாழ வைத்தாராம். வானத்தவர் உய்ய வன் நஞ்சை உண்டு கண்டத்து இளங்கும் ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண் கொண்டு காணுவது. சுவாமி என்ன பண்ணுறார்? தன்னுடைய மார்பகத்திலே வராகத்தின் மூர்த்தியினுடைய கொம்பு, ஆமையினுடைய ஓடு, இவையெல்லாம் தன்னுடைய ஐம்பொன் அந்த தாலியிலே அணிந்திருக்கிறார் சுவாமி. தாடி அருகினர் சந்தன சாந்திரர் ஆளுமை ஆழ்வரால் அன்னே என்னும். அப்படி அந்த அணிந்திருக்கிறதுல அவர் என்ன அணிந்திருக்கிறாரா? ஏனத்தின் கொம்பை அணிந்திருக்கிறாரா. இது என்ன ஏனத்தின் கொம்பு இவர் அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், முன்னொரு காலத்திலே இந்த உலகம் கடலிலே இந்த உலகம் மூழ்கி இருந்த போது இந்த வராக மூர்த்தி அந்த மூழ்கி இருந்த கடலை உலகத்தை எழுப்பினார் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரா? அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும் போது, அவருக்கு ஒரு வீரத்தை வெளிப்படுத்தும் போது அவருக்கு ஆணவம் வந்து விடுகிறது. அந்த உலகத்தை தன்னுடைய கொம்பிலே வைத்து சுற்றினாராம். இதனால் அந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அச்சப்பட்டு நடுங்கிய போது சிவபெருமான் அவருடைய ஆணவத்தை அழிக்கும் பொருட்டு, ஏன்னா அந்த பன்றிக்கு வலிமையே கொம்பு தான், பன்றியினுடைய வலிமை கொம்பு. அந்த கொம்பை சுவாமி ஒடிச்சாராம். ஒடித்து அவனுடைய ஆணவத்தை அழித்தாராம். சிவபெருமான் ஒரு நல்ல கவனிச்சுக்காக, சிவபெருமான் அழிக்கின்ற கடவுள் கிடையாது. அழிக்கின்றான்னு சொன்னால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஆணவத்தை அவன் அழிக்கக்கூடிய, உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆணவத்தை அழிக்கக்கூடியவன். ஆணவம் இருக்கின்ற காரணத்தினால தான் ஒருத்தன் உடனே ஏதோ செய்து விடணும். சாதாரணமாக ஒருத்தர் இருக்கிறான், அவன் சாதாரணமாக இருக்கும்போது அவன் சாதாரணமாக தான் இருப்பான். அதுவே அவனுக்கு ஒரு பதவி வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, என்ன பண்ணலாம்? இந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் சும்மா தான் இருக்குது, அதில் நான் 4 கையெழுத்து தானே நான் போட்டு தரேன், நீ போ, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அவனை என்கிட்ட அனுப்பு அப்படின்பா. அப்படி அந்த பதவி வரும்போது உடனே அவங்க பதவிக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துகின்றதில்லை. அந்த பதவியை பயன்படுத்துவதற்கு தக்கவாறு நடந்து கொள்ளும்போது அவர்கள் ஆணவம் அழிக்கப்படுகிறது, ஆணவம் அதிகரிக்கிறது. இப்போ எதுக்கு என்ன பண்ணலாம்? கத்தி எடுத்துகிட்டு போய் அவங்கள குத்தி போடலாமா? இல்லை. அவன் காரணம் எது? அவனுடைய பதவி தானே, அதை பிடுங்கு.
அவனுடைய பதவியை பிடுங்கி விட்டா நேற்று வரையும் அண்ணே அண்ணேன்னு பின்னாடி போனவன் இன்றைக்கி போக மாட்டான். அந்த பதவி இந்த பக்கம் கொடுத்துட்டா அசாம் இந்த பக்கம் போயிடுவான். இப்போ யாருக்கு கொடுத்துருக்குறாங்களோ அவங்கள போயிடுவான். அறா நேற்று வரையும் நம்ம ஊட்டியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி பார்த்தியா பதவியை எடுத்துக்கிட்டாங்கன்னே இந்த பக்கம் ஆளே வரல பார்த்தியா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போது அந்த பதவியை பிடுங்கினாவே அவனுடைய ஆணவம் அழிந்து போயிடும். அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, மனிதனுடைய ஒவ்வொரு உயிரினத்தினுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஏன்னா ஆணவம் இருந்தால் அவன் கெட்டு போய்விடுவான், அவன் அழிந்து போய் விடுவான். அவன் அழியக்கூடாது, அவனுடைய ஆணவம் அழிய வேண்டும். அதனால தான் அவன் 10 அவதாரங்களிலே இருந்து ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த அந்த மூர்த்தியினுடைய ஆணவத்தையும் அழிக்கும். ஆமையாக இருந்து மந்தாரமலையை தாங்குகின்றார் கூர்மாவதாரத்தில். அந்த மந்தாரமலையை தாங்கும் போது இவ்வளவு பெரிய மலையை என்னுடைய முதுகிலே எவ்வளவு எளிமையாக தாங்கிவிட்டேன் பார்த்தாயா என்று அவர் கடலை கலக்குகின்றார். அப்போ சுவாமி அவருடைய ஆணவத்தை அடக்கும் பொருட்டு அந்த ஆமையினுடைய அந்த ஓட்டை பெயர்க்க முடியாது, அப்பேற்பட்ட ஓட்டை பெயர்த்தெடுத்து தன்னுடைய மார்புக்கு நரசிம்ம அவதாரம் எடுக்கும் போது அந்த பாலகனை காப்பாற்றுவதற்காக அவர் நரசிம்மமாக மாறும்போது அவருடைய அந்த உக்கிரத்தை அடக்க முடியவில்லை. சுவாமி சர்வேஸ்வரராக வந்தார். இவர் பாட்டு பாடினார், அவர் கோபம் தணிந்தார். இதெல்லாம் சினிமா படத்தில் வர்ற கதையெல்லாம் கிடையாது. அவர் சர்வேஸ்வரராக வந்து அவருடைய ஆணவத்தை அடக்கி. இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் சுவாமி என்ன பண்ணுறாரு, எல்லா உயிர்களுடைய ஆணவத்தை அளிக்கின்ற பெருமானை தவிர உயிரின் மேல் கருணை உடைய ஒரே தெய்வம் எது அப்படின்னு சொன்னால் அது இங்கே அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான். அதைத்தான் ரொம்ப எளிமையாக சொல்கிறார். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், பொருட்சார்ந்து மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம் அப்படின்னு. அப்பேற்பட்ட பெருமானுடைய இன்றைய தினம் ஆதிரை நாள். அதுக்கு அவருக்கே அப்பேற்பட்ட தெய்வத்திற்கே உரிய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த திருவாதிரை என்று சொல்லப்படுகின்ற அந்த நட்சத்திரம். இந்த திருவாதிரை வழிபாடு ரொம்ப உன்னதமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத நம்ம சுவாமி நன்கு உணர்ந்திருக்கிறார். அது திருமுறைகள் இருக்கு, அதை பற்றி அடுத்த இதில் பேசுவோம். அவ்வளவு உன்னதமான இந்த திருநாளிலே நாம் அந்த பெருமானை போற்றி செய்யும் போது நம்முடைய துன்பங்கள் நம்மை விட்டு வீங்கும். எப்படிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெருமானை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், மனதால் அவனை துதிக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய அந்த வினைகளெல்லாம் அவன் வாங்கிக் கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். அவன் ரெடியாக இருக்கிறான். தன்னுடைய பிரம்ம கபாலத்தை வச்சுக்கிட்டு போடுங்க, உங்கள் வினைகளெல்லாம் போடுங்க அப்படின்னு அவன் தயாராக இருக்கிறான். போடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. பாக்கெட்டில் நிறைய பணம் இருக்கும். ஒருத்தர் நிற்பார், இவன் தொலைவிட்டே இருப்பார். என்னடா தொலைவுற? இல்லை ஒரு 8 அணா இருந்தது, அதை காணும், போடலான்னு நானும் பார்க்குறேன், காணும்னு தொலைவிட்டே இருப்பார். சரி அந்த 10 ரூபாயை தான் எடுத்து போட அப்படின்னா அந்த 10 ரூபா போட மனசு வராது. அவர் அந்த 1 ரூபாயை 8னாவது தான் தொலைவிட்டு இருப்பார். அப்படி போடுவதற்கு மனம் இல்லாதது போல இறைவன் நம்முடைய வினையை வாங்குவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். போடுங்க, உங்கள் வினையை போடுங்க, உங்களை நான் நற்கதிக்கு சேர்த்துறேன்னு. ஆனால் அந்த வினையை போடுவதா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல தான் நாம் இருக்கிறோம். போடலாமா வேண்டாமா? நல்ல அடியார்கள் போட்டுருவாங்க, ஆகா நமக்கு இது நல்ல சந்தர்ப்பம், போட்டு விடு அப்படின்னு. மற்றவர்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள், இன்னும் எனக்கு எவ்வளோ கடமை இருக்குது, அதுக்குள்ளே இவர் இப்படி சொல்கிறாரு. என் பிள்ளைய எனக்கு 2 பிள்ளை தான், பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன், ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, அதையும் கட்டி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டா உடனே உங்கள் மரத்திலே தான் நான் கிடப்பேன் அப்படிம்பாங்க. சரி, கட்டி கொடுத்த பிறகு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, பிள்ளை தடுமாறி போயிட்டா, போன வாரம் ஒரு காய்ச்சல், அப்புறம் பிள்ளையை பேத்தியை வளர்த்து கொடுத்துட்டா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை தான் சொல்லும். வேறு எதையும் நம்ம சொல்ல இந்த மனம் நம்மை விடாது. அப்படி நமக்கு இது பெருமான் நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த நாளை அறிந்திருக்கிறார் நம்முடைய சிவாக்கர தேசிக சுவாமிகள். இது மாதிரி மடங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த மடங்கள் எதற்காக, இந்த திருமடங்கள் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் இந்த கலிகாலத்தில் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சமயங்கள்லாம் எதுக்காக ஒவ்வொரு காலத்திலையும் தோன்றுது, இந்த சமயங்களில் எதுக்காக ஒவ்வொரு பெரியவர்களும் தோன்றுறாங்கன்னா, மக்கள் தவறான நெறியிலே செல்லும் போது இல்லை இப்படி போகாதீர்கள்,
பாவத்தை கண்டு அஞ்சுங்கள், பாவத்தை சம்பாதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நற்கதியிலே இந்த மாதிரி நல்ல வழி இருக்குது, இந்த நல்ல வழிக்கு வாங்க, ஏன் பாவத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்வதற்காகத்தான் சமயங்களும் ஞானிகளும் பெரியவர்களும் தோன்றினார்கள். அந்த திருப்பணியை செய்ய வேண்டிய கடமை இந்த திருமடங்களுக்கு உண்டு. அந்த திருப்பணியை தன்னுடைய திருமணங்களில் தன்னுடைய வாழ்நாளில் எப்போ திருமுறையை கையில் ஏந்தினாரோ அன்றைய தினம் தொற்று இன்றைய தினம் செம்மையாக செய்து வருகிறார் நம்முடைய சுவாமிகள். அதற்கு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு இடம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த திருமணம். இதை கட்டி இதனால் அவருக்கு ஆக வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ இடங்களில் இன்னைக்கு சுவாமி வந்தால் போதும், நாளைக்கு சுவாமி வந்தால் போதும்னு இன்னைக்கு கூட இங்கே சுவாமியால் வர முடியல, அவர் இலங்கையில் இருக்கிறார் இல்லையா. ஆனால் இந்த திருமணம் எதற்காகனா நமக்காக கட்டப்பட்டது. அடியார்களுக்காக ஒரு இடம் வேணும், அடியார்கள் என்னுடைய அடியவர்கள் கூடுவதற்காக ஒரு இடம் வேணும். மாதம் மாதம் ஒவ்வொரு இடத்த நான் போய் பார்க்குறேன். இந்த மாதத்தை போய் பார்த்தா அவங்க உடனே சொல்கிறாங்க, சுவாமி எங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்குறோம் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி கல்யாணம் வச்சுட்டாங்களே, இந்த விழாவை இன்றைக்கி போடலாமா இல்லை இது அடுத்த வாரத்தில் மாற்றி போடலாம், இந்த தொந்தரவே வேண்டாம், நானே என்னுடைய மடத்தை வைத்துக்கூடாது. அதாவது ஏழையாக இருந்தாலும் அது அவருடைய குடிசையாக இருக்கணும்பாங்க. நம்முடைய இடமா இருந்தால் நம்ம எதனாலும் பண்ணிக்கலாம். அதுபோல் அதற்காகவே கட்டப்பட்டது தான் இந்த திருமணம். அதற்காகவே நல்ல அடியார்கள் நம்ம இடத்துல இத்தனை பேர் நம்ம நாடி வருகிறார்களே, ஒவ்வொரு மாதமும் இத்தனை அடியார்கள் நாடி வருகிறார்களே, அவர்களுக்குன்னு என்று கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டப்பட்டது தான் இந்த திருமணம். அவர்கள் அதை அப்படி அந்த கட்டி முடித்து விட்டால் போதாது, அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அந்த நெறிப்படுத்துவதற்காக தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டை செய்யுங்கள், இந்த திருமுறையை ஓதுங்கள். ஐயா நான் நல்லா திருமுறை ஓதிட்டு தாங்க இருக்கிறேன், யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. நல்ல எந்த ஒரு வேலையில் இல்லைன்னா தினம் பைய தூக்கிட்டு போவோம், கோயிலுக்கு போவோம், பாராயணம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு விசேஷம் வந்துடுச்சுன்னு சொல்லுங்கள், விசேஷம் வந்துடுச்சு, மகன் வந்துட்டா மருமம் வந்துட்டா நான் புத்தகத்தை தொடமாட்டோமே, காரணம் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த மாதிரி திருமணங்களுக்கு வரும்போது, இந்த மாதிரி வழிபாடுகளை காணும்போது, இந்த மாதிரி சத்சங்களை கேட்கும்போது நமக்கு இன்னும் அந்த உணர்வுகள் அதிகமாகும். இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான், அதற்காகத்தான் இந்த வழிபாடுகள் எல்லாம். இந்த வழிபாடுகளை கண்ணுற்று அந்த பெருமானை நீங்கள் திருமுறையை ஓத வேண்டும். இதற்கு முதல் தாத்பரியமே என்னன்னு சொன்னால், இந்த வழிபாட்டுக்கு முதல் தாத்பரியமே நீங்கள் திருமுறைகளை ஓத வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எத்துணை துயரங்கள் இருந்தாலும் அத்துணை துயரங்களும் நீக்க வல்லது திருமுறை தான். நீங்கள் பரிகாரங்களை தேடி ஓட வேண்டிய அவசியங்களே கிடையாது. திருமுறையை ஓதுங்கள், திருமுறை தான் உங்களுக்கு பரிகாரம். திருமுறையை பாடுவதனால் நம்முடைய வாழ்க்கை மேன்மை பெறும். இதை முதல்ல நீங்கள் உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இதை சொல்வதற்கு தான் இந்த திருக்கூட்டம், இதை சொல்வதற்கு தான் இந்த திருமணம். அப்படி நமக்காக இந்த வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமணத்திலே இன்றைய தினம் இந்த வழிபாடுகள் மிகச் செம்மையாக சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அதே போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திருவிழா. இது பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டை நமக்கு இந்த நம்முடைய சுவாமிகள் ஏற்பாடு கொடுத்து செய்திருக்கிறார்கள். வேல் வழிபாடு. அதில் நம்ம வழிபாட்டின் போது முருகப்பெருமானுடைய வேல், அது வேல் மட்டுமல்ல, வேல் இருக்கின்ற இடம் முருகப்பெருமானே இருக்கின்ற இடம். அந்த வேலுக்கு செய்கின்ற வழிபாட்டின் அபிஷேகத்தின் போது மகளிரெல்லாம் சஷ்டி கவசம் கையில் வச்சுருக்காங்க. அங்கே சஷ்டி கவசம்தான் பாராயணம் செய்யப்படும். கந்தர் அனுபூதி, சஷ்டி கவசம் இதெல்லாம் அந்த அபிஷேகத்தின் போது பாராயணம் செய்யும். அந்த வேல் வழிபாட்டின் போது வேல் மாறல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரம் அது பாராயணம் செய்யப்படும். இதை தொகுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய திருப்புகழ் சுவாமி வள்ளிமலை சுவாமிகள் அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த வேல்மாறலை படித்தால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வினைகளும் நம்மை அண்டாது. சத்ரு சம்ஹாரம் என்று சொல்வார்கள். எப்பேற்பட்ட வினைகளும் நம்மை விட்டு அகன்று போய்விடும். எதிரி நமக்கென்று இறையில்லாத ஒருவன் நாமாக திகழக்கூடும். அப்பேற்பட்ட அந்த நல்ல நிலையை நமக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் யாருன்னா எதிரியை ஒழிக்கிறதுக்காக இல்லை, நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அதை தான் புரிஞ்சுக்கணும். இதை படிச்சுவிட்டா எனக்கு அவன் இன்னையோட அவங்க காலி, அடுத்து யார் இருக்கிறா, இவனுக்காக இப்போ படிக்கிறேன், இப்போ இவனு செத்து போயிட்டு, அப்படி கிடையாது. எவரும் நம்மை மிஞ்சக்கூடிய வல்லமை இல்லாதவர்களால் நம்முடைய உயர்வு மேன்மை பெறும். நாம் வாழ்க்கையில் மேன்மை பெறணும். அதுதான் முக்கியமாக. பெரிய கோடு தான் போடணுமே தவிர இருக்கிற கோட்டை அழிக்கக்கூடாது. இதை அழித்து நாம் பெரிய ஆளாகக்கூடாது. நாம் தான் உயர்வை காட்டணும். அப்படி அந்த உயர்வை வாழ்க்கையிலே உயர்வை உன்னதத்தை தரக்கூடியது இந்த அற்புதமான இந்த வேள்வாரல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிபாடு, வேல் வழிபாடு. திருப்புகழ் ஓதுதல், திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை வதித்ததில்லை உந்தன் அருளாலே.
அப்படிங்கிறார். உன்னுடைய திருவடியை பற்றிட்டு நான் எதுக்கு போய் ஒரு ராஜா, இவர் மந்திரி, இவர் சேவகன் அவங்களையே நான் பாடணும், உன்னை பாடுகின்றேன். ஒருத்தரை மதிக்கிறேன்னா இவங்க உட்காந்துருக்கிறவங்களை ஒருத்தரை நம்ம இல்லை, இவர் ராஜா உடனே எந்திரிச்சு நிற்கணும், இவர் மந்திரி உடனே இவர் பின்னாடியே போகணும், இவர் அப்படிலாம் நான் யாரையும் போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, என்னுடைய தலைவன் இங்கே இருக்கிறானே அப்படின்னு நான் எவரையும் நான் அலட்சியப்படுத்துகிறது கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த வழிபாடு, சஷ்டி வழிபாடு நம்முடைய திருமணத்திலே மிகச் சிறப்போடு நடைபெற இருக்கின்றது வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி, நம்முடைய திருமணத்தின் வாயிலாக இந்த திருமணத்தை செம்மையாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுவாமிகள் இந்த பிரபஞ்சா என்கின்ற ஆர்கானிக் அந்த எண்ணெய் ஆயில், இது இப்போ ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்தது. என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, நீங்கள் போய் பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு எண்ணெயை வாங்கி போய் பாருங்கள், அதை ஊற்றி நாங்கள் போயிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் நிறைய வழிபாட்டுக்கு போகிறோம், போனோடனே தீபத்தை போட்டு விளக்கு போட்டு இது எண்ணெயை ஊற்றுவாங்க, அப்படியே புகையாக போகும். ஆனால் நம்முடைய அந்த எண்ணெய் நல்லெண்ணெய், அந்த விளக்கு எண்ணெய், இதெல்லாம் அந்த கலப்படம் இல்லாத தூய்மையான எண்ணெய், இதுதான் நம்ம பயன்படுத்தணும். இப்போது பால் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். பால் எங்கேருந்து வருது? பசுவின் இடத்துலேருந்து வருது, அவ்வளோதான். அது பசுவின் இடத்துல இருக்கிற பால் பண்ணைக்கு வருது, பண்ணையில் இருந்த பால் இங்கே நம்ம பாக்கெட்டாக நமக்கு வெளியே வருது, இப்படித்தான் தெரியும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கார். ஆனால் அவர்கிட்ட போய் பார்த்தா பசுமாடே இல்லை, அவர்கிட்ட போய் பார்த்தா பசுமாடே இல்லை. பசுமாடே இல்லையே, பால் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பாலை போல் அந்த பொருள் உருவாவதற்கு அந்த கெமிக்கல்லாம் கலந்து அந்த தண்ணீரை ஊற்றி ஊற்றி இது பால் மாதிரி வந்துருச்சா, இதுதான் பால் அப்படின்னு கொடுக்குறாரு. அது பாலே இல்லை, இதுதான் பால் அப்படின்னு. இது காப்பித்தூளே, இது டீ தூளே இல்லை, அந்த டீ தூளை போல நிறத்தை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, இதுதான் டீ. இது ரெண்டும் கலந்து கொடுக்குறார். அவன் குடித்தவொடனே வவுத்த கலக்கு. டீ எனக்கு காலையில் டீ சாப்பிட்டா தாங்க எனக்கு, ஏன்னா அவன் கொடுக்குற கெமிக்கல் சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற கழிவு வெளியே போகும். எதுக்காக சொல்கிறான்னு, நல்ல பொருள் தீய பொருள் இதோடைய ரெண்டும் இனங்காணவன். இது மாதிரிலாம் இன்றைக்கி வந்துருச்சு. மாடே இல்லாமல் பால் உற்பத்தி ஆகுது போல் நல்ல எல்லே இல்லாமல் நல்லெண்ணெய் உருவாகுது, நெய்யே தயிரே இல்லாமல் நெய் உருவாகுது. ஆமாம், கோயிலில் போய் பாருங்கள், விளக்கு போடுவாங்க, நெய் விளக்கு அப்படின்னு. 5 ரூபாய்க்கு நெய் யார் தரா? லிட்டரு 600 700 விற்கிது, 5 ரூபாய்க்கு எப்படி நெய் தர முடியும்? அது நெய்யே கிடையாது, அதை போடுறது புண்ணியமே கிடையாது. இந்த மாதிரி புண்ணியம் இந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய அந்த ஆர்கானிக் முறையில் அந்த நல்ல எண்ணெயை நாம் பயன்படுத்துவதனால நம்முடைய உடல் தேகம் ஆரோக்கியமாகிறது அந்த கடல் எண்ணெய். ஏன்னா அடியார்கள் நல்லா இருக்கணும், அந்த நல்ல எண்ணெய் அதை போட்டு பாருங்கள், நின்று எரியும், ரொம்ப நேரம் எரியும். ஏன்னா ஒரு விளம்பரம் இல்லை, விளம்பரம் படுத்துறனா இல்லையா, அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா எங்கேயோ கொடுக்குற காசை திருமணத்துக்கு கொடுத்தீங்கன்னா, இந்த திருமணம் அதை வைத்து 4 அடியார்களுக்கு அன்னதானம் செய்கிறது, 4 திருக்கோயில் திருப்பணி செய்கிறது. அதனால் நாம் இந்த உதவியை இந்த திருமணத்திற்கு நமக்காகவே செய்து கொள்வதாக எண்ணி அந்த பொருள்களெல்லாம் வாங்கி நம்முடைய திருமணத்திற்கு அதற்கு வைப்பு நிதியாக வைக்க உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது பெருமானுடைய இந்த வழிபாட்டுடைய அர்ச்சனை என நேரம் போய்கொண்டே இருக்குது. இந்த அர்ச்சனை முடிந்தவுடனே தீபாராதனை முடிந்து எல்லோருக்கும் அன்னம்பாலிப்பானது நிகழ்த்தப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம், கலையம்பலம், திருநாடுடைய சிவனே போற்றி, போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, போற்றி, மதுரை அழகு போற்றி, மாவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி, போற்றி. பக்தகோடி பெருமக்களே, சிவனை சொல்வர்களே, சிவனடியார்கள் மக்களே, இப்பொழுது நம்ம திருவாதிரை கட்டளையிலே பங்கு கொண்டுள்ள அன்பர்களின் அர்ச்சனை வழிபாடு நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் மகா தீபாராதனை நடைபெறும் என்பதும் பேரொழி வழிபாடு நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே அர்ச்சனை 60 செய்வோம். இதில் பேர் விடுபட்டிருந்ததுன்னா மறுபடியும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதனால் எதுவும் தள்ளிட்டு முன்னிட்டு வர வேண்டியது, அப்படியே அமர்ந்திருந்து இறைவனை வழிபாடு செய்யுமாறு ஆண்டு தெரிவித்துள்ளோம். சிவாதிரி சிதம்பரம்
திருவாதிரை சக்திவேல் வேலுசாமி அவர்களும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சித்ராநத்திரை சுவாமி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சித்ராநத்திரை ரமாராணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், பழனஸ்திரை லட்சுமி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அகமஸ்திரை துளசிமணி, அஸ்தனஸ்திரை குமார் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஆயுதஸ்திரை அன்னப்பொடி, விஷாகனஸ்திரை செல்வராஜ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சென்மனஸ்திரை மல்லிகா கண்ணன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அவிட்டனஸ்திரை கௌசல்யா, பூராணஸ்திரை தண்டபாணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், பூரணஸ்திரை கவிதா, பழனியஸ்திரை லோகநாதன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், உத்தராயணஸ்திரை வைதேகி, சித்ரானஸ்திரை ராஜகோபால் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், கிருத்திகானஸ்திரை பிரபா, திருவாதிரஸ்திரை சோமசுந்தரம் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், புனர்பூஷணஸ்திரை சிவராமன், கிருத்திகானஸ்திரை மாலதி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ரோகனஸ்திரை விசாலாட்சி, சித்ரானஸ்திரை ராஜசேகரன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், செம்மனஸ்திரை முத்துலட்சுமி குருசாமி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவாதிரஸ்திரை மன்னாரன், மகம்னஸ்திரை மகேஸ்வரி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், உத்தராடனஸ்திரை சங்கரி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், புனர்பூஷணஸ்திரை காலமேன அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருசீனஸ்திரை தமிழரசி, சத்யனஸ்திரை பாண்டரன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், செம்மனஸ்திரை அகிலேஸ்வரி நமச்சிவாயம் ஓதுவார் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், செம்மனஸ்திரை சாந்தி பழனிசாமி ஓதுவார் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், பரிமளம் அவதாரணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஆயிரநஸ்திரை ராஜேந்திரன் செல்வகுமார் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சதைநஸ்திரை கிருபாகரன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சென்னஸ்திரை தேவி சரளா அவர் குடும்பத்தாரர்களுக்கும், காளியண்ணன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், உத்ராடனஸ்திரை சங்கரநாராயண், கோட்டாயனஸ்திரை மீனாட்சி சுந்தரி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சுவாதினஸ்திரை ஹேமாவாணி, வேட்டையனஸ்திரை அன்பு அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஜென்மனஸ்திரை மோகன் ஆவலர் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், கத்தியானஸ்திரை புனிதவதி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், பூரணஸ்திரை ரமேஷ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், விருவிசீர்ணஸ்திரை சீனிவாசன், புனர்பூஷணஸ்திரை கௌசல்யா அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சென்மனஸ்திரை சண்முகராஜ் அவர்களுக்கும், நிர்மலா அவர் குடும்பத்தாரர்களுக்கும், செந்தூர் அரசு அவருக்கும், சுமதி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மாதேஷ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மோகன்குமார் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மூலநஸ்திரை பாக்கியலட்சுமி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், கிருத்திகானஸ்திரை பார்த்திகுமார் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், காளீஸ்வரி ஜென்மனஸ்திரை காளீஸ்வரி அவர்களுக்கும், ரோகனஸ்திரை சுப்பிரமணியம் அவர்களுக்கும், திருவாதிரஸ்திரை குருந்திராணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சென்மனஸ்திரை வசந்தி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஜென்மனஸ்திரை விஸ்வநாதன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், உத்தராடனஸ்திரை சத்யபாமா, திருவாதிரஸ்திரை குகானந்தன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், பூரணஸ்திரை தங்கராஜ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவோணஸ்திரை கிருஷ்ணவேணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அழிவனஸ்திரை கலைச்செல்வி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சென்மனஸ்திரை நந்தினி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சென்மனஸ்திரை பார்வதி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சென்மனஸ்திரை சின்னசாமி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அழிவனஸ்திரை கலாமணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மூலஸ்திரை பெரியசாமி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருகசீர்ணஸ்திரை கலைவாணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், உத்தராடனஸ்திரை சதாசிவம் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவாதிரஸ்திரை கவின்ராஜ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சினேகா அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவாதிரஸ்திரை செந்தூர் அரசு, பூசணஸ்திரை வேலுக்குமார் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஜென்மனஸ்திரை சந்திரா அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவோணஸ்திரை சிவகுமார் அவருக்கும், விசாரணஸ்திரை திவ்யா அவர் குடும்பத்தாரர்களுக்கும், உத்தராடனஸ்திரை ஸ்ரீமதி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவாதிரஸ்திரை கவின்குமார் அவருக்கும், திருசீனஸ்திரை விக்னேஷ் அவருக்கும், ரோகனஸ்திரை வெற்றிவேல் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மகனஸ்திரை மகேஸ்வரி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அஸ்தனஸ்திரை பரமேஸ்வரி, உத்தராடனஸ்திரை துரைசாமி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அழிட்டனஸ்திரை மூவேந்தன், ரோகிணஸ்திரை ரோஷ்பான் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவோணஸ்திரை பிரேமா அவருக்கும், மூலநஸ்திரை ராமகிருஷ்ணன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மகனஸ்திரை ஜீவா, கோட்டாதினஸ்திரை கல்யாணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், திருவாதிரஸ்திரை கவிதா, திருவானஸ்திரை சிவன்ராஜ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஜென்மனஸ்திரை காயத்ரி அவருக்கும், ஜென்மஸ்திரை ஹரிதாஸ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மிருகசீலனஸ்திரை சௌந்தர்யா, மகம்னஸ்திரை சுசாமி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஜென்மஸ்திரை பிரபாவதி, ஜென்மஸ்திரை கவிதா அவர் குடும்பத்தாரர்களுக்கும், மூலநஸ்திரை யுவராணி, அஸ்தனஸ்திரை காங்கேயன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அஸ்வினஸ்திரை செந்தில் நாயகி, சதயனஸ்திரை கணேசன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சதயனஸ்திரை கோமதி, ஜென்மனஸ்திரை புப்பனன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், பூசணஸ்திரை மூலநஸ்திரை மாலதி, ஆயுதனஸ்திரை கண்ணன் ராம் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், சித்ரானஸ்திரை லத்தன்வேல், மூலநஸ்திரை செந்தில்வாணி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், அவிட்டனஸ்திரை பழனிசாமி, திருவோணஸ்திரை அப்தவதி அவர் குடும்பத்தாரர்களுக்கும், கிருஷ்ணானஸ்திரை அப்தராஜ், மகம்னஸ்திரை நாகராஜ் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், பூசணஸ்திரை ராஜி, உத்ராடனஸ்திரை லட்சுமணன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும், ஈஸ்வரி அவர் குடும்பத்தாரர்களுக்கும்,
திருவாரணத்திலே தேவி சங்கரா, உத்தராயணத்திலே சதீஷ் அவர் கொடுத்தார் அவருக்கும், புனர்பூசணத்திலே ஜோதி, ரோகிணியத்திலே வரதராஜன் அவர் கொடுத்தார் அவருக்கும், பார்வதி அவர் கொடுத்தார் அவருக்கும், தவறு அவர் கொடுத்தார் அவருக்கும், பூசணத்திலே பாஸ்கரன், உத்தராயணத்திலே சாந்தி அவர் கொடுத்தார் அவருக்கும், ஈசானத்திலே சக்தி குணநாதன், உத்தராயணத்திலே உமாசக்தி அவர் கொடுத்தார் அவருக்கும், ரோகிணியத்திலே வினோதினி, கிருத்திகானத்திலே விளம்பு அவர் கொடுத்தார் அவருக்கும், ஜென்மனத்திலே செல்லிப்பிரியா, ஜென்மத்திலே சண்முக சுந்தரம், ஜென்மத்திலே பத்மா அவருக்கு கொடுத்தார் அவருக்கும், அனுசனத்திலே செட்டியப்பன் அவருக்கு கொடுத்தார் அவருக்கும், கிருத்திகானத்திலே ராமேஸ்வரி, அனுசனத்திலே நவீன் பிரசாத் அவர் கொடுத்தார் அவருக்கும், வேதனத்திலே கணேசம்மாள், அஸ்தனத்திலே தெய்வ சிவராமன் அவர் கொடுத்தார் அவருக்கும், கார்த்திகேயனத்திலே காளியனன், ஜென்மனத்திலே கலாவதி அவர் கொடுத்தார் அவருக்கும், வேதனத்திலே சாந்திராணி, அனுசனத்திலே சித்ரா அவர் கொடுத்தார் அவருக்கும், சமீனத்திலே வேலுசாமி, கரணியத்திலே ரவிச்சந்திரன் அவர் கொடுத்தார் அவருக்கும், அலங்காரம் முடிச்சதுக்கு பாடுவாங்க. அதில் வந்து பெரிய புராணமும் சாத்திரல் பூசணத்திலே பகவதி, ரோககிருஷ்ணன் திருமண அவருக்கு கொடுத்தார் அவருக்கும், பூரணத்திலே மோகன் அவர் கொடுத்தார் அவருக்கும், பரணியத்திலே ரோகேஸ்வரன் அவருக்கும், பூரணத்திலே உபப்ராஜ் அவர் கொடுத்தார் அவருக்கும், மகமனத்திலே மகேஸ்வரி அவருக்கும், பூரணத்திலே முத்துராமன் அவருக்கும், பூசணத்திலே பகவதி அவருக்கும், பூரணத்திலே மோகன் அவர் கொடுத்தார் அவருக்கும், திருவாரணத்திலே சங்கீதா, ரோகிணத்திலே விமல்குமார் அவர் கொடுத்தார் அவருக்கும், பூரணத்திலே முத்துராமன், கிருத்தியானத்திலே கார்த்தி அவர் கொடுத்தார் அவருக்கும், ரோகத்திலே சங்குலால், அனுசனத்திலே நிர்மலா அவர் கொடுத்தார் அவருக்கும், புனர்பூசணத்திலே சுகுணா, குமார், சுப்ரியா அவர் கொடுத்தார் அவருக்கும், கிருத்தியானத்திலே குண்டவதி, கேட்டயனத்திலே சதாசிவம் அவர் கொடுத்தார் அவருக்கும், ரேவதினத்திலே சசிகலா, அஸ்தனத்திலே அஸ்வினினத்திலே பூப்படி அவர் கொடுத்தார் அவருக்கும், மகமனத்திலே அமிச்செல்வி, திருவாதிரத்திலே சந்தோஷ், துளசினத்திலே வேலப்பன் அவர் கொடுத்தார் அவருக்கும், திருவாதிரத்திலே சங்கீதா, ரோகிணத்திலே விமல்குமார் அவர் கொடுத்தார் அவருக்கும், பரணத்திலே லோகநாதன், அனுசனத்திலே மாணிக்கவாசம் அவர் கொடுத்தார் அவருக்கும், சதயனத்திலே தினேஷ், சுவாதினத்திலே தண்டபாணி, உத்தராயணத்திலே பாலாமணி அவர் கொடுத்தார் அவருக்கும், புனர்பூசணத்திலே கீதா, மகமனத்திலே மணிசங்கர் அவர் கொடுத்தார் அவருக்கும், மகமனத்திலே பிரபாகரன், அவிட்டனத்திலே கீர்த்தனா அவர் கொடுத்தார் அவருக்கும், ரேவனத்திலே செந்தில் ராஜா, சித்ரானத்திலே சிந்தார் சீரங்கராயன் அவர் கொடுத்தார் அவருக்கும், மூடனத்திலே பாக்கியலட்சுமி, மகமனத்திலே கௌசிகா அவர் கொடுத்தார் அவருக்கும், பரணினத்திலே செல்வகுமார், அவிட்டனத்திலே செந்தில், புனர்பூசணத்திலே கலைச்செல்வி அவர் கொடுத்தார் அவருக்கும், பூரணத்திலே மோகன், அனுசனத்திலே நவநீலவன், பரணினத்திலே பொன்னுலட்சுமி, திருவோணத்திலே வீரப்பெருமாள், திருவாரணத்திலே செந்தூராசு அவர் கொடுத்தார் அவருக்கும், நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அலங்கு, புகழ், பெருமை, வலியுறிவு, வாழ்நாள் வெற்றி, நல்லறிவு, சந்தானம், தொகைதர 16 செல்பெற்ற மண்ணில் நல்லவண்ணம் வாழ இங்கு வந்திருக்கும் அன்பர்களும் அவரது உற்றார் உறவினர்களும் கொண்டும் கொடுத்தோரும் நீடி ஆயுள் நெரிசலம் பெற்று பெருவாழ் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம், போற்றுவோம். சிவன் இல்லை தீபாரணம் பண்ணிவிட்டு பஞ்சபுராணம் போற்றி நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை என்னாய் போற்றி, பாகம் ஆனாய் போற்றி, அவளும் தாயும் உடனே பாடுவாங்க.
ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி விளக்கு முகம் விழியார் இவர்களாக்கு கரும்பினுள் கட்டி போவார் கடவுளும் இரட்டனா
அற்புத கோலநீரி அருமறை நிறத்தில் முப்பர மனமாகி திருச்சிற்றம்பலத்தின் நடந்து வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, விண்ணும் நிலனும் தீ ஆனாய் போற்றி, மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சங்கரனே நின் ஓம் சுரும்புமுரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, புத்தடிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு வாள் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி, மூவிர் முகங்கள் போற்றி, முகம்பொழிகருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சிமா வடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் தீருவும் உணர்ப்பானை, பின்னை என் பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்றறிவுண்ணா இம்மானை ஏழி வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழன தனி ஆரூரானை மரக்கழுமாமே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி, வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை, சுண்ணப்புண் நீற்றருக்கே சென்றூதாய் கொத்தும்பி, செங்கனா போற்றி, திசைமுகா போற்றி, சிவபுர நகருள் விற்றிருந்த அங்கனா போற்றி, அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி, தங்கள் நான்மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி, ஏழிருக்கை இறைவனே போற்றியே போற்றி. சொல்லாண்ட சுருதிப்பொருள் சோதித்த தூய்மனத் தொண்டருள்ளீர், சில்லாண்டில் சிதையும் சிலத்தேவர் சிறுநெறி சேராமே, வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன், பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதூமே. வேத நெறி தலை தோங்க மிது சைவ துறை விளங்க,
பூத பரம்பரை பொழிய புனிதவான் மலர்ந்தழுத சீதவய வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு பாதமலர் தலை கொண்டு பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவாம். பூத்தவளே பூவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்த கீழையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. நீலம் கொள்மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கும் மனம் நாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் உலகாள நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமாளே. ஊனைக்கண் பாசா உணராபதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராதுரை தேர்ந்தன பாசம் ஒருவர் தன்னிலா விதி என்னும் மஞ்சளுத்தே. என்னன்ப ஏனை இழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. அன்பும் மரணம் முடித்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது தீனால் சிறப்பும் உள்ளாரும் மாறாதே நாயினஸ்டோடு. ஒரு பசியும் அவ்வாய்ப்பினையும் சேர்பகையும் சேராது இயல்வது நாடு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிகளுக்கும் திருச்செவிகளுக்கும் திருவடி விண்ணப்பம். இதுகாரும் செய்த இந்த வழிபாட்டினுடைய பலனை இந்த வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருந்த அன்பர் பெருமக்கள் அத்துணை பேரும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழும். இந்த திருவாதிரை கட்டளை என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாடு மிகச் செம்மையாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த வழிபாட்டிற்கு நீள்நிதியை தரக்கூடிய அன்பர் பெருமக்கள், கட்டளைதாரராக விளங்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அவர்கள் செய்கின்ற அந்த தொண்டு மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகும் இந்த வழிபாட்டிலே வந்து கலந்து கொண்டுகின்ற அன்பர்கள், இந்த வழிபாட்டிலே வந்து கலந்து கொள்ள முடியவில்லையே என்று இயங்குகின்ற அன்பர்கள், இந்த வலைவொலியின் வாயிலாக அந்த வழிபாட்டை கண்ணுறுகின்ற அன்பர் பெருமக்கள் யாவரும் எல்லாம் வல்ல சிவகாம சுந்தரி அன்னையுடனுடைய ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தியினுடைய திருவருளை பெறுமாறு அன்போடு வேண்டிக்கொள்ளு. பேராயிரம் பரவி வானவர்கள் போற்றுகின்ற பரம்பொருளாக விளங்குகின்ற சிவகாம சுந்தரி அன்னை உடனுடைய ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தி தங்களுடைய திருவருள் கருணையினாலே இந்த திருவாதிரை என்று சொல்லப்படுகின்ற முதற்குரிய இந்த நட்சத்திர திருநாளில் நம்முடைய குருநாதராகிய தவத்திரு சிவாக்கர தேசிக சுவாமிகளுடைய அருளாணைக்கு இணங்க நம்முடைய ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் வெள்ளாளபாளையம் என்று சொல்லப்படுகின்ற இப்பகுதியிலே திருஞான சம்பந்தர் திருமடம் என்று சொல்லப்படுகின்ற இத்திருமடத்திலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வழிபாடுகளும் தங்களுடைய திருவருள் கருணையினாலே நல்ல முறையிலே நடந்தேறும். இந்த வழிபாட்டை கண்டுகளிக்கின்ற அன்பர்கள் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, வழி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை என்று சொல்லப்படுகின்ற 16 சம்பத்துக்களும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழும். தங்களுடைய திருவருள் கருணையினாலே ஒன்பான் கோள்கள் என்று சொல்லப்படுகின்ற நவக்கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள் துன்பங்கள் நீங்கி அவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழும். தக்க திருமணப் பருவம் எய்தி ஜாதக தோஷத்தின் காரணமாக திருமணம் கைகூடாதிருக்கின்ற ஆண் பெண் இருபாருடைய அந்த ஜாதக தோஷங்கள் நீங்கவும், அந்த திருமணம் கைகூடிய அன்பர்கள் இன்னும் சந்தான பேர் என்று சொல்லப்படுகின்ற நன்மக்கட்பேர் வாய்க்கப்பெறாத அன்பர்களுக்கு இந்த உலக அனாச்சார பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு நன்மக்கட்பேரை பெற்று அவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழும். எங்களுடைய குழந்தைகள் மனதால் உத்தமராகவும் மதியால் வித்தகராகவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீங்காத நிறை ஆயுளும் பெற்று
மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் அவர்கள் கற்ற கல்விக்கு ஏற்ற நல்ல பணியும் பணியிலே இருப்போருக்கு பதவி உயர்வும் அவரவர் செய்கின்ற தொழில் வியாபாரம் வர்த்தகம் விவசாயம் நெசவு வாணிபம் யாவும் தலை சிறந்து ஓங்கவும் எல்லாம் உள்ள பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பமாக வைத்து எல்லாம் உள்ள பெருமானை தங்களுடைய வாழ்க்கையில் இல்லறமாகிய நல்லற தர்மத்தை நடத்துகின்ற அன்பர் பெருமக்கள் அவர்களுடைய வாழ்விலே கடன் துன்பங்கள் அவர்களை வந்து அணுகாத வண்ணம் அவர்கள் செய்கின்ற தொழில் மென்மேலும் சிறந்து விளங்கவும் பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பமாக வைத்து இந்த வழிபாட்டில் கண்ணுறுகின்ற அன்பர்கள் இந்த வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பர்கள் அவர்தம் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முசியாது வாழையடி வாழையென மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் மாதம் தீங்கின்றி மும்மாறி பெய்து பயிர்களும் உயிர்களும் செழித்து ஓங்கவும் ஏரி கிணறு வாய்க்கால்கள் நீர்நிலைகள் யாவும் நிரம்பி வழியவும் பேரிடர் என்று சொல்லப்படுகின்ற துன்பங்கள் எங்களை வந்து சாராத வண்ணம் பாதுகாத்தல் புரியவும் தங்களுடைய பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பமாக வைத்து நாங்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்கின்றோம். போற்றுவோம் நம சிவாய. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியா தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் வாழ் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு சுகமே நீ பேசி வானில் வராது பெய்த மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்த குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரண்கள் ஓங்க நத்தவம் வெறுமல்க மென்பொருள் உலகமெல்லாம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருமாய் கோலமிடி அருமறை கேளா கற்பர குருமாய் நடந்து செய்கின்ற பொங்கலை ஒற்றி போற்றி ஆதியாய் கடமாய் எல்லாளவுமாய் ஓதியாய் பூமாய் போற்றிய குருமாய் எரியாய் ஏகமாய் ஆன்மாய் ஓதியாய் பிள்ளை ஒற்றி போற்றியலும் சிவகாம சுந்தரி அன்னை மறை ஆனந்த நடராஜ காவாய் கடகத்திலே முற்றி கைலை மலையானே